வழிநடத்தி வரும் பேராசிரியர் சீதாராமன் ஐயா அவர்களுக்கும் அன்னை லோகாம்பால் தாமேஸ்வருடைய பொறுப்பாசிரியர் ராஜேஸ்வர் மோகன் அவர்களுக்கும் எஜுகேஷனல் கோஆர்டினேட்டர் டாக்டர் ராஜேஸ்வரி செந்தில்குமார் அவர்களுக்கும் அனைத்து வேதாத்திரிய உறவுகளுக்கும் துணை பேராசிரியர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் அவர்கள் அனைத்து குடும்பங்களுக்கும் எனது மனக்குளிர்ந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உலக அமைதி வேள்வி நாள்ல நம்ம குறிப்போம். குருவினுடைய நேர்மையை விளக்கக்கூடிய ஒரு பாட்டோட நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். திருமூலர் எழுதின ஒரு பாடல். குரு இன்றியே நின்று உருவம் புணர்த்தோம், கரு இன்றியே நின்று தாழ்கருவாகும், மறு இன்றியே நின்ற மாயபிராணி, குரு இன்றி யாரும் கூட ஒண்ணாதே அப்படின்னு ஒரு பாடல். திருமூலர் பகவான் எழுதின ஒரு பாடல். இதுல என்ன நம்ம உணர்த்துறாங்க அப்படின்னா, அந்த மெய்ப்பொருளுக்கு இறைவனுக்கு உருவமே இல்லை. உரு இல்லாத அந்த இறை எத்தனையோ உருவங்களாகவும் தோற்றங்களாகவும் தன்மாற்றம் அடைஞ்சிருக்கு. அந்த இறை எல்லா இடத்துலையும் நிற்கமர நிறைந்திருக்கு. அதுக்கு சென்டர் பாயிண்ட் எதுவுமே இல்லை. கரு இன்றியே நின்று தான் கருவாகும். எத்தனையோ கருமைகளை ஒவ்வொரு அணுவினுடைய மையத்திலையும் இருக்கிறது அந்த இறை கரு. கரு இன்றியே நின்று தான் கருவாகும், மறு இன்றியே நின்ற மாயபிரானை. எந்த மாசு வரும் எந்த கழகங்களும் இல்லாத அந்த மாயபிரான். மாயபிரான் சொல்றப்ப மறு இன்றியே நின்ற மாயபிரானை, குரு இன்றி யாரும் குரு இல்லாம யாரும் அந்த இறைவனுக்கு போய் சேர முடியாது, இறைவனை தரிசிக்கவும் முடியாது, இறைவனை உணரவும் முடியாது அப்படின்ற கருத்தை வலியுறுத்தக்கூடிய திருமூலர் பகவானுடைய ஒரு பாடல் தான் இந்த பாடல். இன்றைய நாள்ல உலக சமாதானம் அப்படின்ற தலைப்புல நம்ம சிந்திக்க போறோம். உலகம் அப்படின்னு சொல்ல வரப்ப உலகம்னா என்னன்னு சொல்லுவோம்? நம்ம இந்த பிரபஞ்சம் இருக்கு. இந்த பிரபஞ்சத்துல எத்தனையோ கோள்களும் நட்சத்திரங்களும் வரம் வந்துருக்கு. அதுல ஒரே ஒரு கோள் இந்த பூமி. எத்தனையோ நட்சத்திரங்கள்ல ஒரு கோள் இந்த பூமி. அந்த பூமியில உள்ள நிலப்பரப்பு இந்த உலகம்னு சொல்றப்ப எதை சொல்றோம்னா, பூமியில உள்ள அந்த நிலப்பரப்பு, அங்க வாழக்கூடிய உயிரினங்கள், அங்க உள்ள இயற்கை சூழ்நிலை, அங்க இருக்கக்கூடிய அரசியல், பொருளாதாரம், மனிதனுடைய அனுபவங்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமா சேர்த்துதான் உலகம்னே சொல்றோம். உலகம்னு சொல்றது கையாள மையகம், அகிலம், ஞானம் அப்படின்னு அந்த உலகம் வார்த்தைக்கு சமாதானம் ஒரு வார்த்தை இல்லையா? சமாதானம், சமாதானப்படுத்துகிறவர்கள் பாக்கியவான்கள் சொல்லியிருக்காங்க. சமாதானம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை, இணக்கமான ஒரு நல்லுறவு. அந்த நல்லுறவு நம்மகிட்ட இருக்கா? உலகத்துல இருக்கா? இந்த சமாதானம் இருக்கா? நிறைய இடங்கள்ல போர், வன்முறை சம்பவங்கள், பாலியல் பலாத்காரங்கள், தீவிரவாதிகளுடைய தாக்குதல், அதோட மட்டும் இல்லாம நம்ம கிட்டயே ஏகப்பட்ட பேரங்கள், பாகுபாடுகள், உயர்ந்தவன் தாழ்ந்தவன், ஏழை பணக்காரன், படித்தவன் படிக்காதவன், அதே மாதிரி ஆழ்பவன் ஆழப்படுகிறவன் அப்படின்னா நிறைய பேரை பார்த்துட்டு தான் நம்ம இருக்கோம். பாகுபாடுகள் பார்த்துட்டு தான் இருக்கும். அதே மாதிரி நாடு, இனம், மதம் அப்படின்ட்டு நிறைய பேரங்கள் நம்மகிட்ட இருக்கும். பற்று வேற இருக்கு. தான்ற அதிகாரப்பற்று, தனதுன்ற பொருள் பற்று. அப்ப இவ்வளவு இருக்கும்போது அந்த உலகத்துல சமாதானம்ன்றது இருக்கா? இல்ல. என்னைக்காவது நினைச்சுதான் பார்த்துக்கோமா உலகத்துல சமாதானம் வரணும்? உலகத்துல சமாதானம் வரணும் அப்படின்னு நினைச்சு பார்த்துக்கோமா? பேப்பர்ல படிக்கிறோம், உலக சமாதானம்ன்ற ஒரு தெய்வீக எண்ணம் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களுடைய நினைச்சது. அவருடைய எண்ணத்தினுடைய தெய்வீக எண்ணமே இந்த உலக சமாதானம். உலகம் சமாதானம்
அடையிறது. அந்த உயர்ந்த எண்ணத்தை செயல்படுத்துவதற்காகவும் அவரை நிறைய பிளான் போட்டிருக்காரு. 14 திட்டங்கள் போட்டிருக்காரு. அதுதான் அவர் பாடல் அழகா சொல்லியிருக்காரு. போரில்லா நல்லுலகம் பொருளுரையின் சமநீதி நேர்மையான நீதிமுறை நிலவுலகோர் ஆட்சி சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிபாழ்வு சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு தெய்வ நீதி வழிபாழ்தல் தேர்விழா தவிர்த்தல் உணர்வதற்கே விளையாட்டு செயல் விளைவு உணர்கல்வி சீர்காந்த நிலை விளக்கம் பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை வழிபடுதல். இதுதான் அந்த 14 பிளான். ஆனா 14 திட்டங்களையும் தான் வேதாத்தியம் அப்படின்னு. அப்ப இந்த உலகம் சமாதானம் அடைகிறதுக்காக சுவாமிஜி கொடுத்த அந்த 14 திட்டங்கள்ல முதல் திட்டம் எதுன்னு கேட்டா போரில்லா நல்லுலகம். அந்த போரில்லா நல்லுலகத்தை நம்ம உருவாக்கிட்டோம்னாலே மீதி உள்ள 13 திட்டங்களுமே ஈஸியா கிளியர் ஆயிடுச்சு. அந்த போரில்லா நல்லுலகத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம சிந்திக்கிறோம். இப்ப போர் அப்படின்னு சொல்லும்போது போர்னா என்ன? மனுஷன் பதைச்சிட்டு தனித்தனியாவோ கூட்டாகவோ கொன்று குவிக்கக்கூடிய ஒரு கொலை பாதக செயல் தான் போர் அப்படின்னு சொல்லுவாங்க. கொலை பாதக செயல் பஞ்சமா பாதகங்கள்: பொய், களவு, சூது, கொலை, கற்பழிப்பு. அதுல ஒரு பாதகம் தான் இந்த கொலை. அப்ப இந்த உலகத்துல இந்த மாதிரி போரே இல்லாம இருந்துச்சுன்னா அந்த உலகம் எப்படி இருக்கும்? அமைதியா இருக்கும். அந்த லிங்கில் ஆனந்தம், இந்த மண்ணில் ஆனந்தம், பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை. எல்லை ஆயிரும் இல்லையா? ஆனந்தத்தின் அதை ஒரு கற்பனை பண்ணி பாருங்களேன். பூமியில அவ்வளவு அமைதியா, மக்கள் அமைதியா ஸ்மூத்தா போயிட்டு இருக்காங்க. ஒரு தேவையான எல்லாம் நிறைவா கிடைக்குது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைய எனக்கு கற்பனை பண்ணி பார்த்தாலே நமக்கு எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியா இருக்கு. ஆனந்தத்தின் எல்லைக்கே கூட்டிட்டு போயிருவோம். அப்ப அந்த போர் வர்றதுக்கு எந்த காரணம் யோசிச்சு பார்த்தோம்னாக்கோ விலங்கின பதிவுதான். நமக்கு முன்னாடி இருந்த பரம்பரையினர் யாரு? விலங்குகள் தான். விலங்கிலிருந்து பிறந்தவன் தானே மனிதன். அப்ப அந்த விலங்குகள்கிட்ட இருந்து வந்த பதிவு தான் தொடரா நம்ம கருமையத்துல உட்காந்து அந்த விலங்குகள் சண்டை போட்டு எதுக்காக? சாப்பாட்டுக்காகவும் தங்களை தாங்களே பாதுகாத்துக்கிறதுக்காகவும் சண்டை போட்டு அந்த சண்டை தான் இது தொடரா மனிதனுடைய கருமையத்துல நம்மளும் சண்டை போடுறதுக்கு காரணமாகுது இல்லையா? அப்ப மனுஷன் என்ன செய்யறான்? ஒருத்தர் சண்டை போடுறான், பொருட்களை விளைவிக்கிறான், விளை பொருட்களை அதை பதுக்குறான், பாதுகாக்கிறான். அடுத்தவன்கிட்ட இருந்து காப்பாற்ற முடியல. 2 தரப்பினருக்கும் கை கலப்பாயிரும். அதுவே என்ன ஆகுது? போராக உருவெடுத்து தன்முனைக்கு வந்துடும். தன்முனைக்கு வந்த உடனே அடுத்தடுத்து 6 குணங்கள் வந்துருக்கு. பேராசை வந்துடுது. எல்லாமே எனக்கு தான். கோபம் வந்துடுது. கோபம் என்ன எப்படி வருது? எந்த பொருளையும் நான் உனக்கு கொடுக்க மாட்டேன், என்னுடைய பொருளை நீ அபகரிச்சிட்டியே அப்படின்னு கோபப்படுறான். சினம் வந்துடுது. கடும் பற்று. எல்லாமே எனக்கு தான், எனக்கு தான், எனக்கு தான். கடும் பற்று. உயர்வு தாழ்வு மனப்பான்மை. நீ உயர்ந்தவே, நான் தாழ்ந்தவே, முதலாளி தொழிலாளி அப்படின்ற பாகுபாடு வந்துடு. முறையற்ற பால்கவற்றையும் வந்துடுது. அடுத்து கடைசியா வஞ்சமும் வந்துடு. பழிக்கு பழி, கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் அப்படின்ற முறையில மறைமுகமா அப்படியே வளர்ந்து வளர்ந்து வளர்ந்துதான் அது போராக மாறும். இப்படிதான் போர் வந்து சுவாமிஜி அழகா நமக்கு சொல்றாங்க. முந்தி காலத்துல இருந்த போருக்கும் இப்போ உள்ள சண்டைக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்கும்போது, முந்தி காலத்துல என்ன செஞ்சாங்க? கையினால் அடிச்சுட்டாங்க ஒருத்தர். அதுக்கப்புறம் கொஞ்சம் டெவலப் ஆக கல்களை வந்து கூர்மையாக்குனாங்க. தேய்ச்சி உரசி நல்லா கூர்மையாக்கி அதை ஆயுதங்களா பயன்படுத்தினாங்க சண்டை போடுறோம். அதுக்கப்புறம் என்னாச்சு?
வாள், கத்தி, துப்பாக்கி இதெல்லாம் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப இந்த ஆயுதங்களையே பார்க்கும்போது ஒவ்வொன்றா கூடிட்டே வருது. மனுஷனுடைய அறிவு வளர 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 இதுவும் எல்லாருமே வருது, கூடிட்டே வருது. இப்ப அந்த பழங்காலத்துல ராஜாக்கள் எப்படி போர் செஞ்சாங்க, அவங்களே ஃபீல்ட்ல இருந்தாங்க. பேட்டில் ஃபீல்ட்ல அந்தவங்க அவங்க தான் முன்னாடி. பின்னாடி பக்கத்துல அவங்க படை வீரர்கள் இருப்பாங்க, தளபதிகள் இருப்பாங்க, அமைச்சர்கள் இருப்பாங்க. ஆனா இப்போ என்ன ஆகுது, அந்த அதிபர்கள் எல்லாம் சண்டை போடுற அதிபர், போர்ல இருக்கிற அதிபர்கள் எல்லாம் பதுங்கிக்கிறாங்க. பலியாகிறது யாரு? அந்த கூலிக்கு வந்த ராணுவ வீரர்களும் அந்த அப்பாவி பொதுமக்களும் தான் பலிகளா. இதுல என்ன தர்மம் இருக்கு? இல்லையா? இப்போ ஒரு ரீசெண்டா ஒரு ட்ரெண்ட் பயோ டெரரிசம் சொல்றாங்க.